தெய்வத்துக்கு பிடித்த மிகவும் மிகவும் பிடித்த ஒரு வாசனை என்னன்னு கேட்டீங்கன்னா அரகஜா. இந்த அரகஜா வாசனை மட்டும் தெய்வத்துக்கு வச்சோம் அப்படின்னு, அதனாலதான் தெய்வத்தை முதலில் செய்தவுடன் அரகஜாவை நெத்தியில் வைத்து கண் திறப்பார்கள். நெத்தியில் மட்டும் கிடையாது, கண்ணிலே வச்சு பண்ணுவாங்க. அந்த அரகஜா வாசம் பாத்தீங்கன்னாக்கா தெய்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுவாசமாக அமையும். வீட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது அரகஜா. ஸோ அந்த அரகஜாவை நம்ம பூஜை ரூம்ல எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும், அந்த ரூமே கமகமக்கும். ரூம் மட்டும் கமகமக்கிறது கிடையாது, பூஜை அறைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டத்தை உணர முடியும். நம்ம யாரும் சொல்ல கேள்வியும் கிடையாது. நம்ம வைக்கும் பொழுது, அங்க அரகஜா வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அரகஜா வாங்கி பூஜை ரூம்ல திறந்து வச்சுட்டீங்கன்னா போதும். இது என்ன ஆகும், ஒரு 10-15 நாள் அந்த வாசம் குறையும். அதை எடுத்து வச்சுட்டு புதுசா வாங்கி வச்சிருங்க. ஸோ நம்ம மல்டிபிளா அதை செஞ்சுட்டோம். பூஜை அறையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் நம்ம பார்க்கலாம். ஏன்னா தெய்வங்களும் அங்கே சக்தி பெறும், அங்கே சுவாசம் பெறும். நம் வீடு எந்த விதமான கெட்ட சக்திகள் இல்லாமல் தெய்வத்தின் அருளால் நன்மையே விளங்கும். அதனால தெய்வங்களுக்கு பிடிச்ச நறுமணங்கள் பத்தி நிறைய இருக்கலாம். அது ரொம்ப ஸ்பெஷலைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அரகஜா.